நான் தான் லூனா. எல்லார் வாழ்க்கையும் மாதிரி என் வாழ்க்கையும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. என்னைக்கு அந்த புக்கு எனக்கு கிடைச்சதோ அன்னிலிருந்து என் வாழ்க்கையை அதுதான் முடிவு பண்ணுச்சு. உள்கட்டமைப்பையும் தமிழ்நாட்டினுடைய கல்வியையும் தமிழ்நாட்டின் கல்வி உட்கட்டமைப்பையும் வளர்த்துவது என்பது நமக்கு முக்கியமானதாக இருந்தது. இதைத்தான் அமர்த்தியா சென் இன்னைக்கு பல பேர் திராவிடியன் மாடல்னு சொல்றாங்க. அதாவது பொருளை ஈட்டுவது, பொருளை செலவு செய்வது, ரெண்டுத்துலயும் ஒரு பேலன்ஸ். அப்புறம் ஒரே துறையில மட்டும் வளர்ச்சி கிடையாது. அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் செக்டார்ங்கிற அந்த 3 அடிப்படை பொருளாதார துறைகளையும் வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை தான் பல நூற்றாண்டிற்கு முன்னிருந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை முதன்மையாக கொண்டு ஆட்சி செய்துட்டு வந்தாரு முதலாம் குலோத்துங்க சோழர். அந்த மன்னரின் மகள்தான் அமராவதி. பழைய காலத்தில் சில நேரங்களில் அரசர்கள் தங்களுடைய நிலாமுற்றத்தில் நின்று அரண்மனைக்கு கீழ் நடக்கிற வேடிக்கையை பார்ப்பார்கள். அது மாதிரியே இவர்களும் தங்களுடைய கன்னி மடத்துக்கு பக்கத்துல இருக்கின்ற மேல் மடத்தில் நின்று கீழே தெருக்களில் நடக்கின்ற வேடிக்கையை பார்ப்பார்கள். அப்படி அமராவதியும் மேல் மடத்தில் இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தெரு வழியாக ஒரு இளைஞன் நடந்து போய்கிட்டு இருக்கான். அமராவதி தன்னையும் மறந்து கம்பீரமாக இருக்கின்ற அந்த இளைஞனை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இளைஞனும் அமராவதி இருந்த திசையில் திரும்பி பார்க்கிறான். நிலை குலைந்து போனால் அமராவதி. அழகு சிலை போல நிற்கின்ற அமராவதியை பார்த்து ஒரு கவிதை பாடினான் அந்த இளைஞன். அந்த பாடல் இளவரசியின் அழகை வர்ணிக்கும்படியான பாடல். அந்த பாடலை கேட்ட அமராவதிக்கு அந்த கணமே இளைஞர் மேல் காதல் வந்துவிட்டது. இப்படி இந்த இளைஞன் பாடல் பாடின அந்த காட்சியை எப்படி அமராவதி பார்த்தாலோ அதன் மாதிரியே நிலாமுற்றத்தில் நின்ற குலோத்துங்க சோழரும் பார்த்தாரு. அவருக்கு அந்த இளைஞன் வேற யாரும் அல்ல, கம்பருடைய மகனான அம்பிகாவதி தானு நல்லாவே தெரியும். அதே நேரத்துல அந்த இளைஞன் மேல் அமராவதிக்கு காதல் வந்துடுச்சுன்னு தெரியும். பணிப்பெண்கள் மூலமாக தெரிய வர உடனடியாக அம்பிகாவதியை எச்சரிக்கணும்னு முடிவு பண்ணாரு. குலோத்துங்க சோழர் அரண்மனைக்கு அம்பிகாவதியை வரவழைத்து தன் மகளை பார்த்து பாடின அந்த பாடலுடைய விளக்கத்தை கேட்டாரு. நமக்கு தான் தெரியுமே, தமிழ்ல ஒரே சொற்களுக்கு பல பொருள் வரும்னு. அந்த வகையில ஒரு பாடலுக்கு கூட பல பொருட்கள் சொல்ல முடியும். தான் பாடிய பாடலின் பொருள் அப்படியே மாற்றி சொல்றான் அம்பிகாவதி. குலோத்துங்க சோழருக்கு நம்பிக்கையே வரல. ஆனாலும் வேற எதுவும் சொல்ல முடியாத காரணத்தினால் இந்த அரண்மனை பக்கமே இனிமேல் இப்படி உலா வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அரண்மனையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்ததும் கம்பர் அம்பிகாவதியை கூப்பிட்டு அவருக்கு அறிவுரை சொல்றாரு. அங்க மட்டும் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள்னு அழகா காதலை வர்ணிச்சு பாடுவீங்க, உங்க வீட்டுல காதல் நடந்தா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா அப்படின்னு எல்லா இளைஞர்களும் கேட்கிற அதே கேள்விதான் கேட்டாரு. இதுக்கு மேல கம்பரால எதுவும் சொல்ல முடியல. ஆனாலும் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுரை சொல்லி அனுப்பினாரு. என்னதான் அறிவுரை சொன்னாலுமே இதெல்லாம் கேட்கிற வயசா அம்பிகாவதிக்கு? அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அமராவதி அம்பிகாவதியோட காதல் வளர்ந்துகிட்டே போகுது. யாருக்கும் தெரியாம தனிமையில அடிக்கடி சந்திக்கிறாங்க. சில நேரம் ஆற்றங்கரையில் இருக்கிற படகுல, சில சமயம் ரகசியமாக மலைகளில் சந்திக்கிறாங்க. இதெல்லாம் உச்சக்கட்டத்துக்கு போய் ஒரு நாள் அமராவதியோட கன்னி மடத்துக்கே போயிட்டான் அம்பிகாவதி. இந்த விஷயம் பணிப்பெண்கள் மூலமாக அரசரோட காதுக்கு தெரிய வருது. கடுமையான கோபம் அடைகிறார் அரசர். அவை புலவரான ஒட்டக்கூத்தனையும் கூப்பிட்டு இதை என்ன செய்யலாம் என ஆலோசனை கேட்கிறாரு. அவருடைய வித்தியாசமான ஆலோசனை அதுவே அரசருக்கு மிக சரியா பட்டது.
அடுத்த நாள் அரண்மனையில் அரசரை தனிமையில் சந்திப்பதற்காக கம்பர் வரவழைக்கப்படுகிறார். உங்கள் பெண்ணுக்கு அவன் மீது இருப்பது காதல்தான், ஆனால் என்ன, அவன் ஒரு கவிஞன். கவிஞர்கள் எப்போதும் அழகை வர்ணிப்பது இயல்பு. அந்த வகையில்தான் அவனும் இளவரசியுடைய அழகை வர்ணித்து பாடினான். அந்த வகையில்தான் அவனும் இளவரசியுடைய அழகை வர்ணித்து பாடினானே தவிர தவறான எண்ணங்கள் இருக்கிறதா என்று எனக்கு தோன்றவில்லை என்று சொல்றாரு கம்பர். இந்த நேரத்துல தான் ஏற்கனவே வைத்திருந்த திட்டத்தின்படி பேச ஆரம்பிக்கிறாரு அரசர். உங்கள் மகனுக்கு என் மகள் மீது இருப்பது காதல்தான். அப்படின்னா நான் வைக்கிற சோதனையில அவன் வெற்றி பெறட்டும். வெற்றி பெற்றால் அம்பிகாவதி அமராவதியை திருமணம் செய்து கொள்ளலாம். தோல்வியடைந்தால் அம்பிகாவதியின் தலை துண்டிக்கப்படும். பரவாயில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த போட்டி இதுதான். அரசரவையில எல்லா புலவர்களும் அமைச்சர்களும் உட்கார்ந்து இருக்கும் நேரத்துல அம்பிகாவதி 100 பாடல்கள் பாடணும். அந்த 100 பாடல்களுமே காதலோ அல்லது இல்லற வாழ்க்கையை பற்றி இருக்கக்கூடாது. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய மகன் பாட மாட்டானா என்ன? அந்த போட்டி அரண்மனை சபையில் நடந்தது. அதில் அவன் தவறு செய்து தோற்றுவிட்டான். எது நடக்கக்கூடாதுன்னு கம்பர் நினைத்தாரோ அதுவே நடந்துவிட்டது. போட்டி நிர்பந்தத்தை படி அம்பிகாவதி கொலைக்களத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு எந்த நாட்டுல அந்த இளவரசியோட மகிழ்ச்சியா வாழணும்னு அவன் ஆசைப்பட்டானோ அதே நாட்டுல அதே இளவரசியின் தகப்பனால தலை துண்டிக்கப்பட்டு உயிரை விடுறான். யாரும் தடுத்தும் கேட்காமல் அந்த அவையிலிருந்து ஓடி கொலைக்களத்திற்கு வராள் அமராவதி. கொலையுண்டு கிடக்கும் அம்பிகாவதியை பார்த்து, நான் யாரை திருமணம் செய்து இந்த நாட்டில மகிழ்ச்சியா வாழணும்னு நினைச்சனோ அவருடைய தலையவே இந்த மண்ணுல விழுந்த பிறகு நான் மட்டும் எப்படி உயிரோட இருக்க முடியும்? நான் யாரை திருமணம் செய்து இந்த நாட்டுல மகிழ்ச்சியோடு வாழணும்னு நினைச்சனோ அவருடைய தலையவே இந்த மண்ணுல விழுந்த பிறகு நான் மட்டும் எப்படி உயிரோட இருக்க முடியும்? இவன் மீது நான் வைத்திருந்த காதல் உண்மையானால் இவன் உயிர் பிரியும் முன்னே என்னுடைய உயிர் போயிருக்க வேண்டாமா என அழுது அந்த இடத்திலேயே கீழே விழுந்து மன்றாடுகிறாள். கீழே விழுந்த அமராவதி எழும்பவே இல்லை. அவருடைய உயிரும் பிரிந்தது. என்னம்மா பண்ற? கிளம்பிட்டியா? தோ கிளம்பிட்ட டாடி. 2 minutes. வெளியில நிக்கிற, சீக்கிரமா தோ வா. வரேன். You gotta fall in love. என்னடா உன் ஆள் வந்திருக்கா? பாத்தியா? மூட்டு பாரு. பார்ப்போம். ஆக மொத்தத்தை என்ன பண்ண போறோம் போல. காதல் உன்னை தீண்டும், என்னை காதலிக்க தூண்டும், இதுதானே எந்த நேரம். இதோ இதோ கண்கள் என்னை கொள்ள, நான் பறக்கிறேனே மெல்ல, வேறென்னவென்று சொல்ல. இதோ இதோ எனக்கு எப்ப வாக்கிய சொல்லுவா, என்னை எப்ப தாண்டி புரிஞ்சுப்பா, என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுப்பா. என்னை ஏண்டி வாட்டி வதக்கிற, சுத்தம் விட்டு நல்லா செய்யற, ஓடம் விட்டு ஏண்டி கொல்லுற. லூனா, ஏய் லூனா, ஏய் எனக்கு இப்போ ஓகே பண்ணலாமே. காதலாலே டேய், அண்ணா போடா. கட்டி அவதான் பாட்டு போயிட்டால, பாட்டு பார்க்கறான். damage பண்ணுற. போடா டேய், போடா. என்னம்மா? ஏய், யார் சொன்னா?
பாட்டி பாட்டு பாட்ட டேமேஜ் பண்ணுறா. You gotta fall in love with me. You gotta fall in love with me. காதல் உன்னை தீண்டும் என்னை காதலிக்க தூண்டும் இதுதானே அந்த நேரம் இதோ. ஹலோ, எங்க பேபி இருக்க? பேபி நான் வந்துக்கிட்டே இருக்கேன், உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, நீ ரெடியா இரு, ஓகேவா? நான் வரும்போது நீ கண்ணை மூடிட்டு இரு, தூங்கிடாத, சரியா? சரி, பை பை பை. ஏய், தூங்கலாம் மாட்டேன். என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லு. ஏய், ஹலோ ஹலோ, வைக்காத நான் இரு. வந்துக்கிட்டே இருக்கேன், வை வை வை, நான் அப்புறம் பேசுறேன். எத்தனை கால் பண்ணுறேன், எடுக்கிறாளான்னு பாரு. தூங்க முடிஞ்சு தூங்கிட்டா போல. ஏய், ஏய் லூனா, ஏய் என்ன ராத், ஏய் லூனா, ஏய் நடிக்காதடி லூனா. இந்த நிமிஷம் இந்த நொடி இந்த மாதிரி நம்ம லைஃப்ல சீரியல் டைலாக்லாம் சொல்றேன். எங்கள் குடும்பம் ரொம்ப ஆர்த்தடாக்ஸான குடும்பம். எங்கள் குடும்பத்துன்னு சொல்லிட்டு ஒரு தனி கௌரவம் இருக்கு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னா எல்லாம் எங்கள் ஃபேமிலியை பற்றி தப்பாக நினைப்பாங்க. எல்லாத்துக்கும் அந்த பையன் தான் சார் காரணம். இந்த விஷயத்த வெளியில் தெரியாத கொஞ்சம் பார்த்துக்குங்க. குறிப்பாக மீடியாவுக்கு, பப்ளிக்கு
தெரியாமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அந்த பையன் பேர் என்ன சொன்னீங்க? சசி. ரொம்ப நெருங்கிட்டோம். டவுட் அதிகமாகவே இருக்கு எனக்கு. பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்க கொஞ்சம், பார்க்கலாம். அண்ட் அந்த பையனை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்தா வெளியே ரைட்டர் பாரு எழுதி கொடுத்துருப்போங்க. அதுக்குள்ள வந்துட்டானா? சரி, வந்துட்டல, குடு. கொடுத்துட்றேன். நீ எப்படி வந்த? இப்ப நான் கையை அறுத்துக்கவா இல்ல என்ன லவ் பண்றியா? சொல்லு, இப்பவே சொல்லு. எனக்கு இன்னைக்கு 1 இல்ல 2 தெரிஞ்சாகணும். லூஸ் மாதிரி பேசாத. இரு, நான் போலீஸ்க்கு கால் பண்றேன். போலீஸா? ரொம்ப நெருங்கிட்டோம். டவுட் அதிகமாகவே இருக்கு எனக்கு. சாவுடா. சுத்தாதான் உனக்கு சும்மா இருக்கும். ஓ ஷிட். சொல்லியா? ஹலோ சார். சார், லூனா மர்டர்ல கிரைம் ஸ்பாட்ல கிடைச்ச போனை ட்ராக் பண்ணது சீனன் ஒருத்தன் மாட்டினான் சார். அவனை பிடிக்கிறதுக்குள்ளார அவனையும் யாரோ போட்டாங்க சார். என்னய்யா, இந்த கேஸ் ரொம்ப தலைவலி பிடிச்சது போல. சரி, இந்த கேஸை நீயே பார்த்து முடிச்சு விடியா, என்கிட்ட கொண்டு வராத சார்.
காட்டுல மகிழ்ச்சியோடு வாழணும்னு நினைச்சனோ அவருடைய தலையவே இந்த மண்ணுல விழுந்த பிறகு நான் மட்டும் எப்படி உயிரோட இருக்க முடியும்? இவன் மீது நான் வைத்திருந்த காதல் உண்மையானால் இவன் உயிர் பிரியும் முன்னே என்னுடைய உயிர் போயிருக்க வேண்டாமா என அழுது அந்த இடத்திலேயே கீழே விழுந்து மன்றாடுகிறார். கீழே விழுந்த அமராவதி எழும்ப